தமிழ்நாட்டு வரலாற்றிலே நீங்காத இடத்தை பிடித்த வரலாற்று நாயகர்கள் என்றால் அதுதான் பொன்னர் சங்கர். தமிழ் திரையுலக வரலாற்றிலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த நடிகர் என்றால் அதுதான் ரோபோ சங்கர். தன் நடிப்பாற்றலாலும் நடன திறமையாலும் உடல் மொழியாலும் ரசிகர்களின் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவர். அவரின் உயிரை காலன் இவ்வளவு விரைவாக வந்து ஏன் கொள்ளையடித்து சென்றார் என்று தெரியவில்லை, நெஞ்சம் தாங்கவில்லை. சமீபத்தில்தான் அவரை நான் எடுக்க இருக்கும் ஒரு திரைப்படத்தில் நடிப்பதற்காக பேசி வைத்திருந்தேன். இன்னும் சொல்ல போனால் ஒப்பந்தம் கூட செய்து வைத்திருந்தேன். இந்நிலையில் அவருக்கு இப்படி ஒரு நிலையா? நெஞ்சம் பொறுக்கவில்லையே. ஆம், பழகுவதற்கு அவர் அன்பானவர், பண்பானவர், பாசமானவர். அந்த பாசமலர், அந்த வாசமலர் வாடியது ஏன், கண்களை மூடியது ஏன்? நெஞ்சம் தாங்கவில்லையே, கண்களில் நீரூற்று நிற்கவில்லையே. அவரை இழந்து வாடும் தமிழக ரசிக பெருமக்களுக்கும் அவரது இல்லத்தாருக்கும் என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு திரைப்பட இயக்குனர், நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், திரைப்பட விநியோகஸ்தர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் டி. ராஜேந்தர். நண்பர்களே, இப்போதான் வந்து செல்ல பார்த்தா முதலுங்க நம்ம ரோபோ சங்கர்னா வந்து இறந்துட்டாங்க சொன்னாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல மனிதர், நல்ல ஜாலியான மனிதர் பார்த்துருங்க. நல்ல வந்து எப்போ பார்த்தாலும் நகைச்சுவையாவே அவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா அப்படி இப்படி ஆள்லாம் இறக்கச்சில வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா டாப் டோப்புல வந்து ஜிபி முத்து தான் எனக்கு வேணும், ஜிபி முத்து கூட தான் சமைக்கணும் வாங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தாங்க. நானும் ஆசைப்பட்டேன், நானும் ரொம்ப கூட தான் சமைக்கணும் வாங்க ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா அண்ணன் வந்து எலிமினேஷன் போயிட்டாங்க. இந்த எலிமினேஷன் வந்து இத்தனை 3 ஷூட் பண்ணியிருக்கோம். ஷூட்ல கூட எலிமினேஷன்ல வந்து எல்லாரும் போச்சுல வந்து மன சங்கடமா தான் இருக்கும். ஏன்னா போன வருஷம் ஷோவில் எல்லாம் போச்சுல எல்லாருமே எலிமினேஷன் பண்ணி போச்சுல வந்து ரொம்ப சங்கடமா இருக்கும். இந்த ரோபோனா மட்டும் எலிமினேஷன் போச்சுல வந்து எல்லா மக்களையும் சிரிக்க வச்சு தான் போனாங்க. யாருமே வருத்தப்படாதீங்க, எல்லாம் ஜாலியா இருங்க, அடுத்த இருப்பு நாங்கள் வைல்ட் கார்டில் வருவேன்னாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சிரிக்க வச்சுட்டு போனாங்க பார்த்துருங்க. அப்படிப்பட்ட ஆள் இப்போ இறந்த உடனே நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அடுத்த வைல்ட் கார்டில் வந்து ரோபோனை கூட சமைக்கணும், வாங்கணும், ஜாலியாக ஃபன் பண்ணணும். அவ்வளோ பாசமாக இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் ஜிபி முத்தா எனக்கு சமைக்க வரணும், நீங்கள் எனக்கு ஜிபி முத்து வரணும், கோல்டன் டேபிள் வின் பண்ணணும், அது சாப்பாடு செய்த ஆள் வின் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அது அண்ணன் வந்து ரொம்ப இறந்துட்டாங்க. ரொம்ப சங்கடமா இருக்கு. எல்லாருமே வந்து கண்டிப்பா சாமியை கும்பிடுவோம், அவர் ஆத்மா சாந்தி அடையணும். ஏன்னா அவரே போலலாம் வந்து இவ்வளவு மிகப்பெரிய கலைஞர்லாம் யாரும் பார்க்க முடியாது. அவர் சாதாரண பேச நகைச்சுவை எல்லாமே நகைச்சுவையா இருக்கும். ரொம்ப ஒரு சங்கடமா இருக்கு. ஏன்னா நேர்ல பார்க்க தான் நமக்கு தெரியுது. எல்லாருமே சாமியை கும்பிட்டு அவர் ஆத்மா சாந்தி அடையும். ஆனா நம்மளோட அவங்க குடும்பத்துல வந்து ரொம்ப அந்த அக்காலாம் ரொம்ப ஒரு பாசமா இருப்பாங்க. அண்ணன் கூடயே வருவாங்க, அண்ணன் கூடயே தான் போவாங்க. அவ்வளோ ஒரு இதா இருப்பாங்க. அண்ணன் நடந்து போச்சு. எல்லாருமே நம்ம சாமியை கும்பிட்டு அண்ணன் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இது பண்ணிடுவான். நண்பர்களே, ரொம்ப சங்கடமா இருக்கு. நாளைக்கு உன் கணவனுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒருத்தருடைய படம் ரிலீஸ் ஆகுது. அவர் சும்மா நடிச்சாலே இன்னைக்குள்ள யூத்துடைய ஆக்டிங் யூனிவர்சிட்டி கமலுக்கு அப்புறம் இப்ப அவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்? சூப்பர். ராயன் படத்துக்கு போறோம், சும்மா மஜா பண்ணி தெருக்கி வர்றோம் தேட்டரை. பர்சனலாக எங்களுக்கு பெரிய பழக்கம்னு சொல்லுறது என்னன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு காலேஜில் ஃபஸ்ட்டு அவர் கையில் தான் வந்து சாப்பிடுவோம். எல்லார் வீட்லேயும் ஒரு ஆள் மாதிரி தான் இருந்தது. டிவி பார்த்து வளர்ந்த இன்ஸ்பிரேஷனான நம்ம டிவியில் அறியுது இந்த மாதிரி அவரோட ப்ரோக்ராம்லாம் பார்த்து அவர் எப்படி பண்ணுறாரு அது மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணி தான் எனக்கு இந்த மாதிரி உடம்புல வந்து இருக்கும். இப்படி இன்ஸ்பிரேஷன் அவர் எங்களுக்கு இந்த லைனில் வரத்துக்கு நல்லா எனக்கு பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சொல்லும் போதும் ரொம்ப நிறைய விஷயம் அவர் பண்ண விஷயங்கள் அவர் பண்ண நகைச்சுவை பண்ண எவ்வளோ பேர் சிரிக்க வச்சிருக்காரு அந்த மாதிரிலாம் ரொம்ப. அவருடைய இழப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக சொல்லியிருக்கீங்க? அதை குறித்து பேசியிருக்கீங்க பர்சனலாக எந்த அளவுக்கு
பர்சனலாக ரொம்ப நிறைய பேர் அவர் இன்ஸ்பயராக இருந்திருக்காங்க. அது மாதிரி பர்சனலாக நான் பழக்கம் இல்லை, நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். அப்படி தான்